கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வாரத்தினுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் அதிகமாய் வைத்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வசனம். மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, blessed are the pure in heart. அதாவது உங்க இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னா சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ண முடியுமா, for they shall see God அப்படின்னு சொல்லி அழகா ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. திரும்ப எல்லாரும் சொல்லாமா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் கூட சொல்லுங்க எல்லாரும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். சத்தமோர் ஆமென். அல்லேலூயா. கவனிங்க நல்லா. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னா, தேவனை தரிசித்து நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், தேவனை தேடுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில தேவனை தரிசித்து அவர்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் யாருன்னா, அதாவது நீ என்னை பாரு, நீ என்னை தரிசி, என்னை தரிசிப்பதற்காக நீ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் யாருன்னா, அவரை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க, அவரை நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க நிறைய உதாரணத்தை வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆபிரகாமை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில கர்த்தரை தரிசித்தார் அப்படின்னு பார்க்க முடியும். அடிக்கடிக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்று நீங்க வேதாகமத்தில் பார்க்க முடியும். நீங்க ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன் அப்படின்னு போல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு தரிசனமாகிறார், அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், தேவன் அவர்களுக்கு என்ன தரிசனமானார் என்று நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆமென். ஈசாக்கின் வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, அவன் தேவனை தரிசித்தான் என்று பார்க்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, தகப்பன் வீட்டை விட்டு எல்லாரையும் விட்டுட்டு அவன் தனியே மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். போக வழியில அவன் என்ன பண்றான், அந்த பெத்தேல் என்கிற இடத்துல கல்ல வச்சு படுக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவனா இருக்கிறேன். நீ போகிற எவ்விடத்துக்கு நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வாதமா திரும்பவும் உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன்னு சொல்லி அவனுக்கு தரிசனம் ஆகிறார். ஆமென். யாக்கோபே சொல்றாரு பாருங்க, எனக்கு லூயிஸ் என்கிற, அதாவது பெத்தேல் என்கிற இடத்துல தரிசனமான கர்த்தர் அப்படின்னு அவர் சொல்லுகிறத நீங்களும் நானும் வேதாகமத்தில் படிக்க முடியும். ஆமென். நீங்க வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கர்த்தர் என்ன இருக்கிறார்னா, தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். விசேஷமா மனோவாவின் மனைவி, அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, கர்த்தர் அவங்களுக்கு தரிசனமாகி உனக்கு ஒரு பிரத்யட்சமா அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் கர்த்தர் என்ன பண்றாருங்க சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். அது மட்டும் இல்ல, சாமுவேலுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பவுலுக்கு தமஸ்கு போற வழியில கர்த்தர் என்ன பண்றாங்க, வெளிச்சமா அவரோடு கூட பேசினார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் யார்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆமென். இப்படி அவர் தன்னை வெளிப்படுத்துகிறபடினால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னா, நீங்களும் நானும் அவரை தரிசிக்கிற அந்த நிலையில இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அது என்ன பிரதர் தேவனை தரிசிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3 நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 3 நிலைகள் இருக்கு. தேவனை தரிசிக்கிறதுல
ஒரு 3 நிலை இருக்கு. முதல் நிலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, சொப்பனத்துல கர்த்தரை பார்ப்பது. எல்லாம் சொல்லுங்க. சொப்பனத்துல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். கனவுல கர்த்தர் அதாவது தான் செய்ய போகிற காரியங்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும். உதாரணமா நீங்க வேதாகமத்துல நிறைய பேர் வாழ்க்கையில சொப்பனத்தின் மூலியமா கர்த்தர் அவங்களுக்கு அதாவது அவங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். யோசேப்பின் வாழ்க்கையை நீங்க சற்று எடுத்து தியானிப்பீர்களானா, அவன் சின்ன பையனா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலியமா சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். பின்னாட்கள் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, பின்னாட்கள் அவன் எப்படி உயரப் போகிறான், பின்னாட்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்கிற காரியங்களை அவன் ஆண்டவர் என்ன பண்றார்னா அவனுக்கு சொப்பனத்தின் மூலியமா வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு எப்படி தரிசனமாகிறார்னா சொப்பனத்தின் மூலியமா தரிசனமாகிற தேவனா இருக்கிறார். நம்ம சொப்பனத்தை பார்த்து ஆண்டவர் ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புறார் அப்படின்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா தெரிஞ்சுக்கொள்வோம். ஆமென். யோசேப்பு அப்படிதான் தெரிந்து கொண்டார். ஆமா தானங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் சொப்பனத்தின் மூலியமா என்ன பண்றாருங்க, அவனுக்கு தரிசனம் ஆகிறார். ஆமா, ஆமா தானே? நல்லா கவனிங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சொப்பனத்தின் மூலியமா கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிறார், கனவுகள் மூலியமா கர்த்தர் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்கிற அந்த நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் நிலை. சொல்லுங்க என் கூட. சொப்பனத்தின் மூலியமா கனவு மூலியமா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறத நீங்க சொப்பனத்தின் மூலியமா கனவுகள் மூலியமா தேவனை தரிசிக்கிற அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற முதல் நிலை, ஆரம்ப நிலை. அதுதான். ஆமென். நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய கனவுகள் வரும், நிறைய காரியங்களை கனவுகள் மூலியமா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சொல்லி தருவார். பாருங்க, அபிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன் இருந்தான் பாருங்க. அவன் தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவனுக்கு கர்த்தர் அவன் தப்பு செஞ்சிடக்கூடாது என்பதற்காக, தேவ கோபம் அவன் மேல வந்துடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அபிமெலேக்குக்கு தரிசனத்துல அதாவது சொப்பனத்தின் மூலியமா அவனுக்கு தரிசனமாகி அவனை எச்சரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். என்ன கவனிங்க. நான் சொன்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் ஸ்டேஜ் எதுனா கனவுகள் மூலியமா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறது. கனவுகள்ல கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கேள்விப்படுறீங்க பாத்தீங்களா, இதுதான் முதல் ஸ்டேஜ். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. கனவுகள் மூலியமா கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார், கனவுகள் மூலியமா சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க, அதுக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கிறிஸ்தவங்களுக்கு அதாவது இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ன்றதுனால கிறிஸ்தவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் உண்டாகும் அப்படின்றதெல்லாம் இல்லை. யார் வேணா இருக்கலாம், அவங்க புறஜாதியாரா இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், அவங்களுக்கு கூட கர்த்தர் தான் செய்ய போகிற காரியத்தை கனவுகள் மூலியமா என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்துகிறது நீங்க பார்க்க முடியும். விசேஷமா இன்றைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அபிமெலேக்கு அவன் கிறிஸ்துவை அறியாதவன், ஆனா தேவனுடைய கோபம் அவனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக சாராளுடைய இன்ஸ்டன்ட்ல கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலியமா வெளிப்பட்டு அவனை எச்சரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். பார்வோனுக்கு கனவு ரெட்டித்ததுன்னு பார்க்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து தேசம் தப்பித்து கொள்ளணும்னா கர்த்தர் அந்த சொப்பனத்தை அவனுக்கு கொடுக்கணும்னு விரும்பி என்ன பண்றான்னா அவனுக்கு வெளிப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும். பார்வோன் யார் இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளை இல்லை, அவன் ஆவிக்குரிய மனுஷன் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றான்னா தான் செய்ய போகிறதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆமென், ஆமென். நீங்க நேபுகாத் நேச்சாரு அந்த தானியல் இன்சிடென்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாரை பத்தி வசனம் சொல்லுகிறது. அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கனவு வந்துதான் பாருங்க. அந்த கனவு அவனை விழிக்க பண்ணினது, அவனை கலங்க பண்ணினதுன்னு பார்க்கிற உடனே அவன் நிறைய பேரை கூப்பிடுறான். தானியல் சொல்றாரு, ராஜாவாகி நேபுகாத் நேச்சாரே, கடைசி நாட்கள்ல நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுக்கு கனவு மூலியமா கர்த்தர் பேசுறாருன்னா அது நீங்க நல்ல நிலையில் இருக்கிறீங்க, நீங்க சூப்பரான நிலையில் இருக்கிறீங்கன்றத உறுதி செய்யக்கூடாது. அது ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஆமென்.
ஒருவேளை நீங்க கிறிஸ்துவை நெருங்கி இருக்கலாம். நெருங்கி இருக்கிறதுனாலையும் சில நேரத்துல கனவு மூலியமா அவங்க பேசலாம். இல்ல தான் செய்ய போகிறத உறுதியா உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றதுக்காக கூட கர்த்தர் கனவு மூலியமா உங்களிடத்துல என்ன பண்ணலாம்னா கர்த்தர் பேசலாம். இது ஆரம்ப ஸ்டேஜ். ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, அது தம்முடைய பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள். ஆமென். சொப்பனங்கள் வேற, தரிசனங்கள் வேற. சொப்பனங்கள் நீங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவு மூலியமா உங்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை காமிச்சு கொடுப்பார். ஆனா தரிசனங்கள் என்பது ரெண்டாவது ஸ்டேஜ், அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த படி. இதுல நீங்க விழித்துக் கொண்டே இருப்பீங்க. நீங்க முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருப்பீங்க, நீங்க சமைச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருப்பீங்க, வேலை செய்து கொண்டிருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம், ஒரு பெரிய படக்காட்சி, ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா காமிச்சு கொடுப்பார். ஆமென். தானியேல் வாழ்க்கையில இது நடக்கிறது நீங்க பார்க்க முடியும். அவன் வேலையில் இருக்கிறான், இல்லை வீட்டில் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கடைசி நாட்கள்ல நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் நீங்க இந்த 7, 8 எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, தானியேல் வாழ்க்கையில அவன் தரிசனங்களை கண்டான். கடைசி நாட்கள்ல நடக்க போகிற தரிசனங்களை கண்டான். சிங்காசனத்தை பற்றிதான தரிசனங்களை கண்டான். பரலோகத்துக்குரிய தரிசனங்களை அவன் கண்டான் என்று நீங்களும் நான் என்ன பண்ண முடியும்னா பைபிள்ல பார்க்க முடியும். ஆமென். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த படி. நல்லா கவனிங்க. கனவு மூலியமா நீங்க தேவனை தரிசிக்கிறவர்களா இருப்பீர்களானா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க. வெறும் கனவோடு உங்க கனவா ஆயிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், தரிசிக்கிறவர்களா மாறணும். நீங்க கனவோடு விட்டுறக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ், தரிசிக்கிற ஸ்டேஜுக்கு நீங்க வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மூன்றாவது ஒரு நிலை இருக்கு பாருங்க. அது என்ன நிலைன்னா, நான் உங்களுக்காக அதை காண்பிக்க விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு நிலை இருக்கு. அது என்ன நிலைனா, நீங்க என் கூட எடுத்துங்க. என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வருங்கள், வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் 12:5 அப்படியே வாசிங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். என்னை கவனிங்க. அதாவது இங்க கர்த்தரே 2 காரியத்தை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வளர்ச்சியின் படியை காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. ஒருவன் தீர்க்கதரிசியா இருப்பானால் அவனுக்கு நான் என்னை எப்படி வெளிப்படுத்துவேன்னா, கனவு மூலியமா சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன், தரிசனங்கள் மூலியமா சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தரே எங்க சொல்றாரு. சொல்லிட்டு 7வது வசனத்தை பாருங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனோடு மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மூன்றாவது நிலை, மூன்றாவது படி அல்லது முதிர்ச்சியின் நிலை. ஆமென், ஆமென். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த முதிர்ச்சியின் படிக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதுதானங்க வசனத்துல பார்க்கிறோம். யார் கர்த்தரை, அதாவது கர்த்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் தரிசித்து நடக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு? என் கூட சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல கனவு மூலியமா கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். எதனா ஒரு காரியம்னா கனவு மூலியமா, சொப்பனத்தின் மூலியமா கர்த்தர் சில விடைகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார். சில இடத்துக்கு போங்க, சில இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பார். உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து கனவு மூலியமா. அது ஆரம்ப நிலை. அதுக்கு நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கணும்ன்றது இல்லை, அதுக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்து இருக்கணும்ன்றது இல்லை, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. யாருக்கு வேணாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, அது யாருக்கு வேணாலும் கனவு மூலியமா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பேசுவார். அது ஆரம்ப நிலை. அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் தரிசனங்களை பார்க்கிற ஒரு ஸ்டேஜ். தானியேல் பார்த்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் புத்தகம், அதுல பாத்தீங்கன்னா 12வது அதிகாரம் நினைக்கிறேன். எனக்கு கவனிங்க, எடுக்க வேணாம் டைம்ல, அதனால அப்படியே கொஞ்சம் நான் வேகமா போறேன். அவர் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன பண்ணேன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டேன். பரதேசியை நான் பார்த்தேன். அங்க மனிதர்கள் பேசப்படாத பாஷைகள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் தரிசித்தேன் அப்படின்றாரு பாருங்க. பவுல் இந்த அனுபவத்துக்குள்ள போறாரு பாருங்க. ஆமென்.
ஆமென். மூணாவதா ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு ஸ்டேஜ். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஆரம்பத்தில் நான் சொப்பனத்தின் மூலியமா பேசுவேன், தரிசனங்கள் மூலியமா பேசுவேன். ஆனா நீ என்னை நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா என்னை முகமுகமா உனக்கு வெளிப்படுத்துவேன்ற. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் தெரியுமா? முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஆமென். ஆரம்பத்தில் மோசே கிட்ட கர்த்தர் எப்படி பேசுறார் தெரியுங்களா? கவனிங்க. முச்சடியில தரிசனத்தின் மூலியமா பேசுறார். மோசே முடிச்சுட்டே இருக்கிறார். திடீர்னு முச்செடி எரிகிறது. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். கர்த்தர் அங்கிருந்து கூப்பிட்டு ஊழியத்தை கொடுத்து அவன் சில காரியங்களாம் அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். மோசே அப்படியே அதே ஸ்டேஜில் நின்னுட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் முதிர்ச்சியின் ஸ்டேஜுக்கு கடந்து வந்தார். அதுதான் முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற ஒரு நிலை. ஆமென். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, சபை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தரை முகமுகமா தரிசிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த நிலைக்கு வரணும். கனவோட விட்டுறக்கூடாது. என்ன புரியுதுங்களா? தரிசனத்தோட விட்டுறக்கூடாது. பிரதர், எங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார் பிரதர், ரைட், நல்லது. ஆனா அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அது என்னன்னா முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு நிலை. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை எப்படி தரிசிக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முகமுகமாய் தரிசிக்கணும், முகமுகமாய் தரிசிக்கணும். இந்த நிலை எந்த மனிதனுக்குள்ள வருகிறதோ, எந்த விசுவாசிக்குள்ள இந்த நிலை வருகிறதோ, இந்த நிலைக்கு நீங்க எப்போ உயருகிறீர்களோ அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கி அவர்கள் என்ன பண்ண முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். இங்க கவனிங்க. அதாவது இப்படி நீங்க தினம் தினம் தரிசிக்கும் பொழுதுதான் இன்னொரு நிலைக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. அது என்ன தெரியுமா? இயேசுவினுடைய 2ஆம் வருகையில அவரை தரிசிக்க முடியும். ஆமென். கவனிங்க. வருகை 2 விதமா பிரிக்கிறாங்க. நிறைய சபைகள் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பயங்கரமா பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அநேகர் அந்த 2ஆம் வருகையில பகிரங்க வருகையை நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவாங்க. ஆனா அந்த 2ஆம் வருகையில அதுக்கு முன்னாடி ஒரு வருகை இருக்கிறது. அதுதான் ரகசிய வருகை. எல்லாம் சொல்லுங்க. வருகையை 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. 2 முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அதாவது வரப்போகிறார். முதல் முறை ரகசிய வருகை. எல்லாம் சபை சொல்லுங்க. இது இந்த வருகை யாருக்கு மாத்திரம் தான் தெரியும்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பிதாக்குமான் பரிசுத்தாவியினால ஞானஸ்தானம் எடுத்து அவரை ஆராதித்து மாதந்தோறும் பந்தி எடுத்து அவருடைய சபை ஐக்கியத்தில் ஒழுங்கு கிரமமா பங்கேற்று பரிசுத்த ஜீவியத்தில் ஜீவித்து ஒவ்வொரு நாள் அவரை தரிசிக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்க போகிறார். எக்காலங்கள் தொனிக்க போகிறது. அருமையானவர்களே, தொனிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதுல ஒரு நொடியில நீங்களும் நானும் என்ன பண்ணிடுவோம்னா மறுரூபமாவோன்னு சொல்லி வசனம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த வசனத்தில் எடுத்து காட்டுறேன். எங்கூட 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துங்க. சீக்கிரம் எடுங்க. எல்லாருமே படிக்கணும் அந்த வசனத்தை. சீக்கிரம் எடுக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:15 எடுத்தவங்க வாசிங்க. படிங்க சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் இங்க பாருங்க, இதுதான் ரகசிய வருகையை குறித்து சொல்லப்படுகிற வசனம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை படிங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே. ஆமென். இதுதான் கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. எல்லாம் சொல்லுங்க, என்ன வருகை? இந்த ரகசிய வருகையில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் காணப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் முகமுகமா அவரை தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்.
ஆமென், ஆமென். இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 20:6, வெளிப்படுத்தல் 20:6 அதுல வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் அப்படின்னு எழுதப்பட்டு. என கவனிங்க, கொஞ்சம் என கவனிங்க. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது என்ன? அதுதான் ரகசிய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறது. ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, தேசத்துல மத்திய 24ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அதுல இந்த உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் என்ன அடையாளம்னு சொல்லி சீஷர்கள் ஏசப்பா கிட்ட கேட்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் மலையில கூட்டு போய் அவங்களுக்கு அந்த அந்த அதிகாரம் ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய டீச்சிங்க கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பைபிள் முழுக்க பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, கிறிஸ்துவனுடைய இந்த ரகசிய வருகை குறித்து அநேக சத்தியங்களை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறது, நமக்கு போதித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த மத்திய 24 இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ரகசிய வருகை குறித்து அவர் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த ரகசிய வருகை எப்படி இருக்குன்னா, அவர் வந்து வானத்திலிருந்து மேகங்கள் மேல வருவார், பூமிக்கு வரமாட்டார், மேகங்கள் மேல வருவார். அப்பொழுது தேவ எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது தேவ தூதர்களோடு கூட அவர் வருவார். வரும்பொழுது என்ன நடக்குன்னா, மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு உண்மையா வாழ்ந்து தினந்தோற கர்த்தரை தரிசித்து வாழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த மரணத்தின் வழியாக போயிருப்பாங்க பாருங்க, அவங்களாம் பரதேசில இளைப்பாரி கொண்டிருப்பாங்க பாருங்க. அவங்க முதலாவது என்ன நடக்கும்னா, உயிரோடு கூட எழுந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீமோட இணைவாங்க. ஆமென். பின்னர் உயிரோடு இருக்கிற நாம் உடனே ஒரு இமைப்பொழுதுல என்ன பண்ணுவோம்னா மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த மேனி இருக்காது, இதுக்கு பதிலாக வேற ஒரு மேனிய அங்க கர்த்தர் என்ன பண்ணுவார் நமக்கு கொடுப்பார். நீங்க என்ன கவனிங்க, இந்த டிவியில் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, பைக் ரேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லது கார் ரேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெல்மெட்டு, அப்புறம் அந்த ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஷூஸ் எல்லாம், கை க்ளோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துருக்குறோம். ஏன் பிரதர் அதை போட்டிருக்கிறாங்க? அடிப்படக்கூடாதுன்றதுக்காகவா? உண்மையிலே தான், அது அடிப்பட்டா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் தெரியுமா? அவங்க வேகத்தை அதிகரிக்கும் பொழுது, தன்னுடைய வாகனத்தில் இருக்கிற வேகத்தை அதிகரிக்கும் பொழுது, இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரம் காற்றில் அடிப்பட்டு இந்த சரீரத்தில் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம பைக்கில் சாதாரணமாக ஒரு வேகத்தை நம்ம கூட்டும் பொழுது இந்த சரீரத்தை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, ஒரு விதமான அதிர்வை நம்ம பார்க்க முடியதா இருக்கிறது. அதெல்லாம் சமாளிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரெஸ்ஸை, அந்த ஹெல்மெட் எல்லாம் நம்ம போட்டு ஓட்டும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த வேகத்தை என்ன பண்ணும் இந்த உடம்பு தாங்கி கொள்ளும் பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க, சாதாரணமா இந்த உலகத்துல போகிற இந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கே இந்த சரீரம் தாங்க முடியலன்னா, வேதம் சொல்லுகிறது ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நொடியில நம்ம என்ன பண்ணுவோமா மறுரூபமாவோம்னு சொல்லப்படுது. அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம பரதேசிக்கு போவோம் பாருங்க, அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம மேகங்கள் மேல போவோம் பாருங்க. அப்போ இந்த சரீரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாதாங்க சொல்லுங்க, போக முடியாது. அப்போ இந்த மேனி பதிலா கர்த்தர் வேற ஒரு மேனி என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். கொடுத்து 7 ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துல நம்ம சபை இருக்கும். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துல இருப்போம். என்ன கவனிங்க, இந்த 7 வருஷம் முடிவில் என்ன நடக்கும்னா, கர்த்தர் அந்த 7 வருஷம் பூமியில அந்தி கிறிஸ்து வந்துருவான். இன்னைக்கு நிறைய உபதேசியார்கள் உபதேசிக்கிறது என்ன தெரியுமா, சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது, ரகசிய வருகெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற பிரசங்கத்தை நானே நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கித்து இருக்கிறத கேட்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய சபைக்கு நான் சொல்லி கொடுப்பேன், அது பொய், அதை நம்ப தேவையில்லை. ரகசிய வருகை இருக்கிறது. கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர் வந்து மரித்த தம்முடைய பிள்ளைகளை முதலாவது உயிரோடு கூட எழுப்பி, பின்பு உயிரோடு இருக்கிற நம்மை, ரட்சிக்கப்பட்ட நம்மை, ஒவ்வொரு நாள் அவரை தரிசிக்கிற நம்மை, வார சபைக்கு இந்த சபை கூடி வருகிறதுல சேர்த்து அந்த பந்தி எடுக்கிற நம்மை அவர் என்ன பண்ணுவார்னா அவரோடு கூட அழைத்து செல்லதான் போகிறார். ஆமென், ஆமென். நம்மளை அவரோடு கூட அழைத்து செல்லதான் போவார். ஆமென் சொல்லுங்க. அங்கே ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்து நடக்கும். இங்கே பூமியில் என்ன நடக்கும் தெரியுமா? என்னை கவனிங்க. 3 விதமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 3 விதமான காரியம் நடக்கும்.
என்ன நடக்கும்னா முதல்ல அரசியல்ல சில மாற்றங்கள் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, அரசியல்ல சில மாற்றங்கள் உண்டாகும். ரெண்டாவது, மத ரீதியா சில மாற்றங்களை இந்த பூமியில சிலர் செய்வாங்க. மூன்றாவது, பொருளாதாரத்துல சில மாற்றங்கள் உண்டாகும். இந்த 3 மாற்றங்களை இப்போ நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். இப்போ ஏன்னா டைம் இல்லை, வசனங்களை எடுக்க காண்பிக்க நேரம் இல்லை, அதனால் நான் சுருக்கமாக சொல்லுவேன். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அதை கேள்விப்படுறீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது இதோ மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க என்றார். ஆமென். நிறைய காரியம் நீங்கள் வீட்டில் போய் அந்த 24வது அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்த வாரம் வரும்போது நான் கேட்பேன், 24வது அதிகாரத்தை மத்தியில் படிச்சிங்களான்னு கேட்பேன். படித்தேன்னு நீங்கள் சொல்லணும். படிப்பீங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா டைமில் அதனால் நான் எடுக்க முடியல. என்னை கவனிங்க. அரசியலில் சில மாற்றங்கள் உண்டாகும். என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்காக உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. தலைவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கான ஆயத்தத்தை அவங்கள அறியாமையே என்ன பண்ணுறாங்கன்னா செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னா, அமெரிக்கா இன்னைக்கு பயங்கர வல்லரசாக பார்க்கப்படுகிற அமெரிக்கா என்ன ஆகும்னா கொஞ்சம் டவுன் ஆகும். என்ன ஆகுங்க சொல்லுங்க? டவுன் ஆகும். அதாவது டாலருடைய மதிப்பெல்லாம் என்ன ஆகும்னா அது கம்மி ஆகும். பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே வல்லரசு நாடு எதுன்னா அமெரிக்கா தான். இன்னைக்கு அதோடைய ஒரு பெரிய யுத்தம் உண்டாக போகிறது. அந்த யுத்தத்தின் நிமித்தமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு நேராக போகும். டாலருடைய மதிப்பு குறையும். அருமையானவர்களே, இதெல்லாம் குறையும் பொழுது என்ன ஆகும்னா, இதுக்கு நடுவில் ஐரோப்பா தேசம், யூரோப் கண்ட்ரி என்ன ஆகும்னா தலை உயர்த்தப்படும். அது உயர்ந்த அந்த வல்லரசுக்கு நேராக சூப்பர் ஸ்டார் என்ற அந்த ஸ்டேஜுக்கு வரும் பாருங்க. அப்படி வரும்பொழுது என்ன நடக்குன்னா, இந்த ஹீரோவுடைய அந்த மதிப்பு அதிகரிக்கப்படும். இப்போ என்ன கவனிங்க, அங்கிருந்து தான் அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவான் அப்படின்னு நமக்கு வசன ஆதாரங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெரியுது. ஆமென். என்ன கவனிங்க, இதுதான் அரசியலில் நடக்க போகிற சில மாற்றங்கள். இதுக்கு தான் உலகமும் அந்தி கிறிஸ்து வருவதற்காக தான் உலகமும் எல்லா காரியங்களும் ஆயத்தமாயிட்டே இருக்குது. நமக்கு தெரியும் ஏற்கனவே. அதாவது என்ன சொல்றதுன்னா, யுத்தங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ போன வாரத்தில் நடந்த செய்தி என்ன தெரியுங்களா? ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, நாங்கள் சீனாவோட யுத்தம் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையிட்டு இருக்கிறார். பாருங்க, என்னை கவனிங்க. 3ஆம் உலக போருக்காக உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. 3ஆம் உலக போர் தேசத்தில் வரப்போகிறது. அந்த 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 யுத்தத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, யூரோப் கண்ட்ரி மேலே தலை உயர்த்தப்படும். அங்கிருந்து அந்தி கிறிஸ்து வருவான். அந்த தேசத்துடைய தலைவனாக அவன் என்ன பண்ணுவானா, தேசத்துக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தேசங்களை கொண்டு வருவான். பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு வச்சுங்க. என்னங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா நம்ம தான் ஜெபித்து அவனை வரவிடாத மாதிரி பண்றோமே. அல்லேலூயா. அதனால் நீங்க பயப்படாதீங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும். அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான் தெரியுங்களா? அதாவது அந்தி கிறிஸ்துடைய ஆவி பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறது உண்மை. ஆனா அந்தி கிறிஸ்து இன்னும் வெளிப்படல. அவன் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் வெளிப்படுவான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தடை செய்கிறவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான்னு சொல்லப்படுது. தடை செய்கிறவன் யாரு? நம்ம தான். முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் தடை பண்றார். ஆமென் சொல்லுங்க. சரி, இது அரசியல் வருகிற மாற்றம். ரெண்டாவது, இந்த என்ன சொல்றதுன்னா, மதத்தின் காரியங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். பாருங்க, என்னன்னா, ஒரே கடவுள் என்கிற அந்த கொள்கைக்குள்ள முழு தேசமும் மாறும். ஆமென். முதல்ல இது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கொண்டு வருவாங்க. பாருங்க, என்னன்னா, கிறிஸ்துவங்க நீங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸு, அதனால் நீங்க எல்லாரும் ஒன்னா மாறணும்னு வாங்க. என்ன சொல்லுங்க? என் கூட பேசுங்க. இப்போ மாதாவை வணங்குற கத்தோலிக்க சபையாரெலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்களும் அவங்களும் ஒன்று, நீங்கள் எல்லாம் ஒன்றா போனோம், ஒன்றா வரணும், உங்களுக்கு ஒரே சபை இருக்கணும். இந்த பெந்தேகோஸ்தே சபை, அதுக்கப்புறம் கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவனை என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்படுத்துவாங்க. பாருங்கள், நம்ம அப்படி என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களோடு போய் சேர்ந்தெல்லாம் ஆராதிக்க முடியாது. சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் ஒருவரே. ஏன் நம்ம போய் கத்தோலிக்கரோடு கூட திருவிருந்து எடுக்க முடியாது, அவங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது? ஏன்னா அவங்க மாதாதான் தெய்வம்னு சொல்லி வணங்குறாங்க.
நம்ம எப்படி இல்லைன்னா, கர்த்தர் ஒருவரே தேவன், அவருக்கு உருவம் இல்லை. நம்ம வார்த்தையை தான், நம்ம அந்த வார்த்தையின் வல்லமையை தான் என்ன பண்றோங்க, சொல்லுங்க, நம்புறோம். நமக்கு உருவ வழிபாடெல்லாம் கிடையாது. ஆமா தானுங்க? இப்போ நம்ம அவங்களோட போய் சேர்ந்து என்ன பண்ண முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அவங்க திருவிருந்து எடுக்கும் போது அந்த சிலை கிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, எடுத்து திருவிருந்தெல்லாம் எடுக்க முடியாது. அதனால என்ன நடக்க முடியாது, நம்ம இதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம், ஒத்துக்க முடியாது. கரெக்ட் தானேங்க? ஆனா ஒரு மதத்தலைவன் வருவான், அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா கவனிங்க, இப்போ பெந்தேகோஸ்தே சபை, நமக்கெல்லாம் ஒரு பைபிள் இருக்கு, பரிசுத்த வேதாகம். இப்போ நீங்க கத்தோலிக்கர்களுக்கு போனீங்கன்னா அங்க அவங்களுக்கு தனியா பைபிள் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவான்னா, இந்த தலைவன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பைபிளை கொண்டு வருவான். என்னங்க அதுல என்ன சொல்லுவான்னா, இப்போ நம்ம எதை வச்சுங்க நாங்க கத்தோலிக்கரோட போக மாட்டோம், கத்தோலிக்கர்னா அவங்கள மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாரும் ஒரே மதம்னா நம்ம ஏன் அங்கே போக மாட்டோம்னா, இந்த பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, உருவ வழிபாடு, நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அவங்களோட சேராமல் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்பட நம்ம விரும்புகிறோம், உபதேசத்தின் நிமித்தமா நம்ம அவங்கள கடிந்து கொள்றோமே அண்டி அவங்கள நம்ம நேசிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உடனே நீங்கள் அவங்களாம் நமக்கு எதிரின்னு நினச்சிட்டு போறீங்க, அப்படி இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அவங்களோடு கூட அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம போகிறோம் வரோம், அவங்க நம்ம உறவாக இருந்தாக்கா நம்ம அவங்க காரியங்கள்லாம் கலந்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் நம்ம அவங்களோடு கூட என்ன பண்ணுறதுன்னா ஒன்றா இருக்க முடியறது இல்லை. ஏன்னா வசனத்தின் அடிப்படையில், இந்த வசனம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சொல்லி கொடுக்குது, இது தவறு இது சரின்னு. ஆனா உலகத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. அது என்ன மாற்றம்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு பைபிள் வரப்போகிறது. என்ன பைபிள்? பொதுவான பைபிள். அதுல அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த தலைவன், இந்த மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லல, இந்த மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்ல, நான் சொல்றேன் பார்த்தீங்களா, சில நேரத்தில் இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மொழிபெயர்ப்பில் இதுக்கு இப்படி அர்த்தம்னு சொல்லுவோம். அது மாதிரி அவன் வருவான், கிரீக்ல எப்படி இருக்கு தெரியுமா, எபிரேய மொழியில் எப்படி இருக்கு தெரியுமா, இதெல்லாம் அப்படி சொல்லி அவன் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி ஒரு பொதுவான பைபிளை கொண்டு வந்துருவான். அதில் எதெல்லாம் தவறு சரின்னு எழுதப்பட்டிருக்கு அதெல்லாம் எடுத்துருவான். எடுத்து அவன் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொண்டு வருவான். பாருங்க, இதுதான் மதத்தின் அடிப்படையில் நடக்கிற. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் எல்லாம் ஒரே சமயம், எல்லாம் ஒரே மதம் அப்படின்னு மாறிடும். அதாவது இதை எப்படி கொண்டு வருவாங்கன்னா, என்னை கவனிங்க, எல்லாம் ஒன்றா இருக்கிறது நல்லது தானே, சமாதானமாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு. என்ன இந்த 3ஆம் உலக போருக்கு அப்புறம் என்ன ஆகிட்டோன்னா, தேசத்துக்கு ஒரு பெரிய விரோதம் வந்துடும் பாருங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இல்லை நம்ம சமாதானமாக இருக்கலாம், சமாதான புறாவை பறக்க விடுவான் பாருங்க, அந்தி கிறிஸ்து. ஆமீன் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ இதுக்கான காரியங்கள் தான் இப்போ உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. 3வது நான் சொல்லுவேன், பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% பணப்புழற்சி இல்லை. கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டுக்கு போகிறீங்க அல்லது ஏதோ ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? வெரி குட், ஃபோன்பே. இப்போ பணப்புழக்கமே நம்மக்கிட்ட கிடையாது. 60% நம்ம எல்லாருமே மாறிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் 100% பணமே இந்த பூமியில் இருக்காது, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக மாறிடும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுவான். ஏன்னா சத்துரு அவங்கள பிடிக்கிறதுக்காக அவன் பண்ணுகிற வேலைகள் இதெல்லாம். கவனிங்க, பொருளாதார மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்போ பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அரசியல் அமைப்பில் சில மாற்றங்கள் உண்டாயிருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த யுத்தங்களின் செய்திகள், தேசத்துக்கு தேச விரோதமாக எழும்புறது, பஞ்சம், கொள்ளை நோய், இதெல்லாம் பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அதிகமாக கேட்குறீங்களா கொஞ்சமாக கேட்குறீங்களா? அதிகமாகவே கேட்குறீங்க. முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. இந்த மத ரீதியான காரியங்களில் சில மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் ஒருவேளை கேள்விப்படாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லட்டுமா? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதுக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. சில வேதாகமத்தை நம்ப முடியல, நம்பி பைபிளே வாங்க முடியல. ஏன்னா அதில் முக்கியமான வசனங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். பைபிள் சொசைட்டி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை கவனிங்க, இந்த பைபிள் சொசைட்டியில் ஒரு பைபிளும் அச்சடிக்கிறதுக்கு நிறைய பணங்கள் தேவைப்படுது. ஆக்சுவலாக சில ஃபண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு ரைஸ் பண்ணி பைபிள் அச்சிடுவாங்க. பைபிள் சொசைட்டி தான் இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் அச்சிடும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லா வருமானத்தையும் எல்லா ஃபண்ட்ஸையும் அரசாங்கம் நிறுத்திட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பைபிளை அச்சடிக்கிறதுக்கு ஃபண்ட் இல்லை.
அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த இந்த பைபிள் சொசைட்டி இந்த அச்சடிக்கிறதுக்காக இதை வேற ஒருத்தங்கிட்ட கொடுக்குது பாருங்க. அவன் என்ன பண்றான்னா, அதை வாங்கி இந்த முக்கியமான வசனங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக பிளான் நடந்து அச்சடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலையெல்லாம் ரொம்ப வேகமா நம்ம காலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இப்போ கர்த்தர் அதி சீக்கிரத்துல வாசல் கிட்ட வந்துட்டார். எப்ப வேணாலும் அவர் மத்திய ஆகாயத்துக்கு வருவதற்கு தயாரா இருக்கிறாரு. அப்ப சபை அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆமென். சொப்பனங்கள்ல அவரை தரிசிக்கிற நீங்க தரிசனத்துக்கு நேரா வரணும். தரிசனங்களை பார்க்கிற நீங்க முகமுகமாய் அவரை தரிசிக்கிற அந்த 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 நிலைக்கு வரணும். அப்பதான் உங்களால முகமுகமாய் அவர் வெளிப்படும் பொழுது அவரை தரிசிக்க முடியும். ஆமென். பிரதர், நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா நாங்க அவரை தரிசிக்கணும், அவரை பார்க்கணும், அந்த வருகையில எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படணும்னு நாங்க விரும்புறோம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களா? இன்றைக்கு ஒரே ஒரு வழியை மட்டும்தான் நான் சொல்லி தரப்போகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். அது என்னன்னா, மத்தேயு 5:8 திரும்பவும் வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். திரும்ப அந்த வசனத்தை சொல்லுங்க. பியோர் இன் ஹார்ட். பரிசுத்தமுள்ள இருதயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் சொப்பனத்திலிருந்து தரிசனத்துக்கு நேரா, தரிசனத்திலிருந்து முகமுகமாய் பார்க்கிற அந்த தரிசனத்துக்கு அந்த நிலைக்கு நேரா வர முடியும். ஆமென். பைபிள் ஒரு அந்த மத்திய 24 ஒரு வசனம் இருக்கிறது. என்னன்னா, நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுது நடக்கும். அப்படி நடக்கும்போது புரிஞ்சுக்கங்க, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அதி சீக்கிரமாய் வரப்போகிறேன், நான் வாசலண்டையில வந்துட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்றார். நோவா காலத்துல என்னங்க நடந்துச்சு? நிறைய நடந்துச்சு. அதுல முக்கியமானதை ஒண்ணு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் எடுங்க. எல்லாரும் சீக்கிரம் எடுங்க. ஆதியாகமத்தின் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6 5வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள். என்ன கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்து அந்த ஜனத்தை ஜலத்தினால அழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல, இப்ப என்ன கவனிங்க, அதி சீக்கிரமா கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படுகிற இந்த நாட்கள்லயும் நடக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்க? நிறைய காரியங்கள் இருக்கு. முக்கியமா கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இருதயம் சுத்தம் இல்லாத இருதயமா இருக்கும். நித்தம் அவருடைய நினைவுகள் மகா கேடுள்ளதா இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். சொல்லுங்க. மனுஷனுடைய இருதயம் சுத்தம் இல்லாததா இருக்குமா? அசுத்தம் நிறைந்ததா இருக்குமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற இருதயம் உள்ளவர்களா இருப்பாங்களாம். கல்லான இருதயம் உள்ளவங்களா இருப்பாங்களாம். ஆமென். தேவனை எதெல்லாம் கோபப்படுத்துமோ அதெல்லாம் செய்கிற இருதயம் உள்ளவங்களா இருப்பாங்களாம். நோவா காலத்தில் அப்படிதானங்க இருந்தாங்க ஜனங்க. சொல்லுங்க. நித்தம் அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்துச்சாம்? பொல்லாததா இருந்துச்சாம். அன்னைக்கு எப்படி கர்த்தர் ஜலத்தினால ஒரு பெரிய அழிவை ஜனங்கள் மத்தியில் கட்டளிட்டாரோ, இந்த கடைசி காலங்களில் கூட என்ன கவனிங்க, அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதுல நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் இருதயம் சுத்தமுள்ள நோவாவை போல நீங்களும் நானும் மாறணும். அப்பதான் அவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும், அவர் தரிசிக்க முடியும். இருதயம் சுத்தமா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது என்ன பிரதர் இருதய சுத்தம்? தூய்மையான எண்ணம் உடையவர்களா இருக்கணும்னு வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. தூய்மையான எண்ணம். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு எது பிரியமோ அதன்படி செய்கிறவர்கள் தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள். நான் இப்படி சொல்லிட்டேங்களா? இப்படி சொல்லட்டுமா? தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க,
கர்த்தர் வசனத்தின் மூலியமாவோ அல்லது உங்ககிட்ட வார்த்தையின் மூலியமாவோ பேசுறார், இது தப்புன்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன், உடனே அதை விட்டுடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சுத்த இருதயம். ஆமென். தாவீத கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் தெரியுமா சொன்னாரு? நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்ன தெரியுமா? பச்சேபால் இடத்துல அவன் பாவம் செய்தது உண்மைதான். ஆனா தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது உடனே அந்த பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய பாதத்துல விழுந்தான் பார்த்தீங்களா. கர்த்தர் பார்க்கிறாரு, எனக்கு பிடிக்கலன்னு ஒன்று தெரியுதா, உடனே தாவீது விட்டுறான்பா, உடனே தாவீது விலகிறான்பா. அதனால அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்ற. சபை இன்னைக்கு தாவீதுகளாக மாறணும். ஆமென். நம்ம அநேக காரியங்களில் தவறுறது உண்மைங்க, அநேக காரியங்களில் நம்ம விழுகிறது உண்மை. ஆனால் அது தவறுன்னு தெரியும் பொழுது உடனே உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறது தான் சுத்த இருதயம். ஆமென். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சபை யோசிச்சு பாருங்க. இது தவறுன்னு தெரிஞ்சு அட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், அட நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மாறிக்கலாம், நாளன்னைக்கு மாறிக்கலான்னு நீங்கள் உங்கள் நாட்களை தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னா என் அப்பாவுக்கு இது பிடிக்கலையா, இது தவறா, உடனே என்ன நான் மாற்றிக்கொள்ளணும். அது எவ்வளோ பெரிய, அப்ப பவுல் சொல்றாரு, லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அவைகளை குப்பையும் தூசுமா என்ற அந்த வார்த்தையின்படி நீங்க வாழறீங்களா? சபை இன்னைக்கு அப்படி இருக்கணும். ஆமென். பியூர் இன் ஹார்ட், உங்க இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த காரியம் இருக்கணும். பவுல் நிருபங்களை எழுதுறாரு, உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடுங்க. நீங்கள் நானும் சுத்த இருதயம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென். இருதயம் ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில. சொல்லுங்க, கண் எவ்வளவு முக்கியமோ என் கூட சொல்லுங்க, அது போல இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த 33 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் அவர் தம்முடைய ஊழியத்தை அவர் செய்தார் பாருங்க, அற்புதமா நிறைவேற்றி முடித்தார். கவனிங்க அருமையானவர்களே, அவருடைய ஊழியத்துல அவர் பல பிரசங்கங்களை செய்திருக்கிறார். அதுல முக்கியமான பிரசங்கத்தை, அதாவது 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசுது. ஆமா தானேங்க? ஆனா இந்த மலை பிரசங்கத்தை மத்தேயு மட்டும் குறிப்பிடுறார். அவர் மலையின் மேல் ஏறி தம்முடைய வாயை திறந்து அப்படின்னு வரும், அந்த 5வது அதிகாரத்துல திறந்து அவர் உபதேசிக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. அதுல ஒரு வசனம் தான், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார். ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்? ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்? நீங்க இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறாரு. ஃபாஸ்டிங் எடுத்து அவர் முதல் முறை ஊழியத்தை ஆரம்பிக்கிறாருங்க. ஊழியத்தை ஆரம்பிச்சு முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? என் கூட சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பிரசங்கம், இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம் சொல்லுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். ஆமென். பரலோக அதாவது நல்லா கவனிங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா 3 தரிசனம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? அவங்க சொப்பனங்களை பார்க்கிறவங்களா இருந்தாங்க, தரிசனங்களை பார்க்கிறவங்களா இருந்தாங்க. இப்போ அவர் பிரதட்சமா நிற்கிறார் முன்னாடி, பிரதட்சமா கர்த்தர் நிற்கிறார், தேவாதி தேவனே நிற்கிறார். இவனுக்கு கண்ணு தெரியல, அவர் அறிஞ்சு கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? முகமுகமா அவங்கள தரிசிக்க முடியல. காரணம், அவங்க இருதய சுத்தம் இல்லை. திட்டுறார் ஆண்டவர், உன் இருதயத்தை சுத்தப்படுத்துறா, நான் நிற்கிறேன், உனக்கு தெரியலையா? பரலோகத்துக்கு போனன்னு பிரயாசப்படுறல, பரலோகமாகிய நானே நிற்கிறேன், என்னை இல்லாமல் நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன் வாழ்க்கையில் நீ பரலோகத்துக்கு போக முடியாது தடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் இருதயம் சரியில்லைன்ற. இன்னைக்கு சபை இருதயத்தை சுத்திகரிக்கணும். நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா சுத்த இருதயம் உள்ளவங்களா இருக்கணும். முதலாவது உயிர்த்தெழுதல்ல நீங்க பங்குள்ளவர்களா மாறணும்னா, ஏன் தெரியுமா சொல்றேன்? இங்க பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதல்ல அந்த ரகசிய வரிகளை நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டீங்கன்னா தான், நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து உடனடியா ஃபாஸ்டா வந்துடுவான். வந்துட்டு இப்போ நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம கூட இருக்கிறதுனால அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நம்ம ஜெயிக்க முடியுது. ஆனா அந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டவொன்னா அவரும் பரலோகத்துக்கு வந்துருவார். அவர் இங்க பூமியில இருக்க மாட்டார். தவறு எது சரி எதுன்னு சொல்லி கொடுக்க இருக்க மாட்டார்.
வேதாகமம் இருக்காது. கவனிங்க என்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க அந்தி கிறிஸ்துனுடைய ஆதிக்கம் முழுசா ஜனங்களை பாதிக்கும். அவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுமா? தப்பு எது சரி எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஆமென். 3 விதமான கூட்டம் இருப்பாங்க. கைவிடப்பட்ட கூட்டம். சொல்லுங்க. நம்ம அந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த உபதேசங்கள், அதுக்காக தான் சபை கூடி வரோம், அதுக்காக தான் உபவாசிக்கிறோம், அதுக்காக தான் ஜெபிக்கிறோம், அதுக்காக தான் கதறோம், அதுக்காக தான் கத்தின்னு இருக்கிறோம் நாங்கெல்லாம். ஆமென். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு. அது என்ன தெரியுமா? மரிக்கிற கூட்டம். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டதுக்கு அப்புறம் கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கும். அது மரிக்கிற கூட்டம், கிறிஸ்துவுக்காக மரிக்கும். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. அது பாதுகாக்கப்படுகிற ஒரு கூட்டம். அது நம்ம கிடையாது. அது யூதர்களை கர்த்தர் ஸ்பெஷலா வச்சு அவங்கள பாதுகாப்பார். நீங்க நினைச்சிடாதீங்க கைவிடப்பட்டா கூட கர்த்தர் என்ன பாதுகாப்பார் பிரதர் அப்படின்னு நினைச்சு யாருன்னா கைவிடப்பட்ட கூட்டத்தில் மாறிட போறீங்க. இல்லை. நீங்கள் நான் அந்த ரகசிய வருகையில ஓடிடணும். எப்படியாக சபை எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். அதுக்காக தான் போராடி இருக்கு. அதுக்கு நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு விலகுங்க. ஆமென். ஆமென். தாவீதே சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 139:23 பாருங்க, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்க, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்கன்றார். ஆமா. சங்கீதம் 51:10 பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தினில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும் அப்படின்றாரு பாருங்க. ஆமென். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால வாதம் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அவன் இருதயம் சரியில்லாததுனால வாதையை அவன் என்ன பண்ணான்? அனுபவிச்சான். ஆமா தானேங்க? சொல்லுங்க. ஆதியாகமம் 8:21 சொல்லுகிறது, அவன் சிறு வயது தொடங்கி அவன் இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததா இருக்குதுன்னு சொல்றாரு. மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நம்முடைய ஆண்டவர் எதை பார்க்கிறாருங்க? இருதயங்களை ஆராய்ந்து சொல்லுங்க அறிகிற தேவன். லூசிபர் எப்படிங்க விழுந்து போனா? ஏசாயால சொல்ல பெருமைதான். வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தில் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டான், இருதயம் சரியில்லாம போச்சு, விழுந்து போனான். இன்னைக்கு நம்ம விழுந்து போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் முகமுகமா தரிசிக்க கூடாதபடி இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இருதயம் சரியில்லை. நிறைய பேருக்கு ஒரு டவுட், இந்த முகமுகமா தரிசிக்கிறது என்ன பிரதர், இந்த காலத்துல முகமுகமா தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். என்ன சொல்லுங்க, என் கூட பேசுங்க. முடியும். எப்படி பிரதர்? எப்படி சொல்லிட்டங்களா? இந்த வேதத்தின் மூலியமா தான். ஆமென். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவ முகமுகமா தரிசிச்சாங்களா? சொல்லுங்க. தரிசிச்சாங்க. அந்த கிறிஸ்து வார்த்தையானவர். யோவான்ல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் நமக்குள்ள மாம்சமா மாறி நம்ம கிட்ட என்ன பண்ணாரு? நம்ம மத்தியில கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா வெளிப்பட்டார்னு பார்க்குறோம் இல்லைங்களா? கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. அவரை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திலிருந்து தரிசிக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில பைபிள் புரியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க இருதயம் இன்னும் சுத்தமாகலன்னு அர்த்தம். நிறைய வெளிப்பாடுகள் பிரதர், வெளிப்பாடுகளே வரலையே பிரதர். வெளிப்பாடுகள் வராததற்கான காரணம் என்ன தெரியுமா? பைபிள் புரியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? பைபிள் படிச்சா தூக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பைபிள் படிச்சா ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னும் இருதயம் சுத்தமாகல. அம்மா சொல்றாங்க பாருங்க, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைங்க, விபச்சாரம், கபடு, வேசித்தனங்க, பெருமை, காம விகாரம் இதெல்லாம் புறப்பட்டு வருதான். இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. அதனால தான் தேவனை முகமுகமா நம்மளால என்ன பண்ண முடியல. படிக்கிறோம் நம்ம என்னவோ பைபிள் எடுத்து, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாருல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. என்ன ஏன் தெரியுமா உன்னால பார்க்க முடியல? என்ன ஏன் தெரியுமா நான் உன் பக்கத்துல வந்து நின்னா கூட உன்னால என்ன தரிசிக்க முடியல? இருதயம் சரியில்லைப்பா, மனம் திரும்புபான்றார். ஏன் பைபிள் எடுத்து படிச்சா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது? படிச்ச அடுத்த செகண்டே தூக்கம் வருது. சரியில்லை நம்ம இருதயம்.
உங்களை சொல்லிங்க இல்லை, உங்களை சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை தான் சொல்கிறேன்னு வச்சுங்க. ஆமே. இல்லை, என்னையும் இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இருதயம் சுத்தமாகணும். ஆமேன். நீங்கள் இருதயம் சுத்தமாக்கி பைபிளை படித்து பாருங்கள். இங்கே எங்களுக்கு இந்த ஊழியத்தில் நாங்கள் கொடுக்குற பிரசங்கத்தை விட உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு அதிகாரத்தை எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து ஒரு மாதிரி போதிச்சிருப்பேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அதே வசனத்தை படிப்பி உங்களுக்கு பயங்கரமாக வெளிப்பாடெல்லாம் வரும். என்னடா இது புதுசாக புரியுது, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா, உடனே எழுதி வைப்பீங்க. வா சூப்பராகுதே. பின்னாடி என்னோட பெரிய பிரசங்கியாராக மாறிடுவீங்க. நிறைய நேரத்தில் நம்ம இருதயத்தில் கரைப்படுறதுக்கான காரணம் என்னென்னா பாவம். என்ன சொல்லுங்க? ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். என் கூட எடுத்துக்கங்க. சங்கீதங்களின் புத்தகம் 119:11. எப்படி பிரதர் நான் சுத்த இருதயத்தை காத்துக்கிறது, சுத்த இருதயமாக இருதயத்தை எப்படி காத்துக்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் எப்படி மாறுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 119:11 பாருங்க, வாசி. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமேன். சங்கீதம் 37:31 சொல்லுகிறது. நான் அப்போ வாசிக்கிறேன். அவனுடைய தேவன் அருளிய வேதமும் அவன் இருதயத்தில் இருக்கிற அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. இங்கே பாருங்க, உங்கள் இருதயத்தில் வேதம் இருந்துச்சுன்னா உங்கள் நடைகள் ஒன்றும் என்ன ஆகாதான்? பிசகாது. ஆமேன் சொல்லுங்க. மார்க் 7:21 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், அம்மா சொன்னாங்களா அந்த வசனம் தான், நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பெருமைகளும், தூஷணங்களும், கபடும், காம விகாரங்களும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆண்டவரே சொல்றார், இதெல்லாம் வர்றதுனால அவன் தீட்டுப்படுறான், அதனால அவனால் என்ன பண்ண முடியலன்னா தரிசிக்க முடியலன்றார். ஆமேன். அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. நம்ம என்ன பண்ணணுன்ற ஆலோசனை தான் கர்த்தர் கொடுக்குறார். சுத்த இருதயமாக நம்ம இருதயத்தை மாற்றணும்னு நம்ம என்ன பண்ணணும்? பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எல்லாருமே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்களேன், அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆமென். ஆமா, போதும் சிஸ்டர், என்ன கவனிங்க. உங்க இருதயத்தை நீங்க சுத்தமா பாதுகாத்து கொள்ளணும்னா இதை செய்யுங்க. சங்கீதம் 1:1 முழுசா படிச்சு அதன்படி செய்யுங்க. என்ன சொல்றாரு? துன்மார்க்கருடைய இல்ல கரெக்டா சொல்லுங்க. துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில, பரியாசக்கார உட்கார இடத்துல, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து. ஆமா, இங்க பாருங்க, 2 ஹோம்வொர்க் உங்களுக்கு. 1, சங்கீதம் மத்திய 24 படிக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை முழுசா மனனம் செய்யணும், மனப்பாடம் செய்யுங்க. ஆமே, மனப்பாடம் பண்ணி உங்க இருதயத்தில் வச்சுங்க. உங்க இருதயத்தை எவ்வளோ வசனத்தினால் நிரப்புறீங்களோ அப்பொழுது நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். உங்க இருதயம் சுத்தமா மாறும். உங்க கூட கர்த்தர் இருந்து உங்க வாழ்க்கையை திட்டம் பண்ணி நடத்துறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், இப்படி சொன்னார் தமாசா. என்ன சொன்னார் தெரியுங்களா? பிரதர், சில கல்யாணத்துக்கெல்லாம் நான் போனேன்னா பிரியாணியில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் அக்கத்தில் இருக்கிறவனுக்கும் நிறைய பீஸ் வரும், எனக்கு மட்டும் 2 பீஸ் வரும் பிரதர். நானும் கெஞ்சி பார்த்துருக்குறேன், என்னென்னவோ பண்ணி கூப்பிட்டு கூட பார்த்துருக்குறேன், வருவான் எல்லாருக்கும் கூட, எனக்கு மட்டும் போட மாட்டான் பிரதர் அப்படின்னு. ஏன் பிரதர் அப்படின்னா, இல்லை பிரதர், அது கர்த்தர் அனுமதிக்கிறதுன்னாரு. என்னங்க? ஏன்னா
அதிகமாக சாப்பிட்றதுனால அவனுக்கு எதனா பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி கர்த்தரே அவ்வளோ லிமிட்டாக அவனுக்கு சாப்பாட்டை அனுமதிக்கிறான்னு சொல்லி அந்த ஊழியக்காரன்ட்ட சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், உங்களுக்கு எவ்வளோ, உங்கள் வருமானம் எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் அறிஞ்சு ஒவ்வொன்றுத்தையும் பிளான் பண்ணி நடத்துவாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் பிளான் பண்ணுவார். சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை கூட, சின்ன சின்ன இன்சிடெண்ட் கூட நான் நிறைய அதை அனுபவிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில். சின்னதாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ரயில்வே கேட்டு மூடிடும். நாங்கள் கரெக்டாக அந்த ரயில்வே கேட்டை மூடுவோம், ரயில்வே கேட்டு க்ளோஸ் ஆகும். அந்த கிராஸ் பண்ணிவிடுவோம், மூடும். ஒன்றுங்க ஒன்றும் பிளான் பண்ணி கர்த்தர் நடத்துவார். எங்கள் வாழ்க்கை அப்படி நடத்துகிறார், நான் அனுபவிக்கிறாத. என் முழு சபை அப்படி மாறணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுத்தையும் கர்த்தர் நடத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க படிக்க 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 நீங்க ஜீவ ஆத்மாவா மாறுறீங்க, ஜீவன் உள்ளவர்களா மாறுறீங்க. ஆமேன். அப்பதான் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த வார்த்தை தான் வசனம் சொல்கிறது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா. ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அதுதான் பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சம். உங்க வாழ்க்கையில நீங்க இருள நடக்கிறீங்க, உலகம் இருளுக்குள்ள போயிட்டு இருக்கு, அதன் மத்தியில வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில் வெளிச்சமா இருந்து உங்களுக்கு பாதையை சரி பண்ணி காட்டி உங்களை பரலோகத்துக்கு நேரா நடத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில கேட்க மாட்டேன், பாவிங்க வழியில நான் நடக்க மாட்டேன், உலகம் எப்படி வேணாலும் போட்டோம், நான் அவங்க வழியில போக மாட்டேன். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை காண்பிச்சிருக்கிறார். கிறிஸ்தவங்க சொல்லக்கூடாது என் வழி தனி வழின்னு. நம்ம வழி யார் வழி? இயேசுவின் வழி. அவர் தான் சொல்ற நானே வழின்னு. உலகத்தா சொல்லலாம் என் வழி தனி வழின்னு, நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம வழி யார் வழிங்க சொல்லுங்க. நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாமா? அப்படியே முழங்கால் படிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும். சிஸ்டர், நம்ம எல்லாரும் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கோழி முட்டையிட்டு குஞ்சு பறித்து அப்படியே அந்த குப்பைங்களை மேய்ஞ்சிட்டே இருக்கும் பாருங்க. திடீர்னு ஒரு பருந்து வரும், திடீர்னு கிறப்பில் வரும். நம்ம ஆக்சுவலாக நம்ம கவனிச்சிருக்கே இருக்க மாட்டோம். திடீர்னு அந்த தாய்க்கோழி என்ன பண்ண, ஓடி போய் அந்த பருந்தோடு கூட அந்த கிருப்பிள்ளையோடு சண்டை போட்டு குஞ்சுகள் எல்லாம் அப்படியே பாதுகாக்கும் பாருங்க. நீங்க ஒவ்வொரு ஜீவனையும் பாருங்க. ஒரு சாதாரண நாய்க்குட்டி எடுத்துங்க. நாய்க்குட்டி ஏதோ ஒரு நாய் கடிக்க வருதுன்னா தாய் நாய் சும்மா விடாது, ஓடி போய் அதோட பயங்கரமா சண்டை போட்டு இது வந்து பலவீனமா இருந்தா கூட எப்படிலாம் யுத்தம் பண்ணி தான் குட்டிகளை பாதுகாக்குங்க. சிஸ்டர், பிரதர், ஒரு அஞ்சறிவுள்ள ஜீவனுக்கு இருக்கிற இரக்கம் கூட இன்னைக்கு மனித சமுதாயத்துக்கு இல்லாத சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். செய்தியில் எடுத்து வாச்சிங்கன்னா கேள்விப்படுவீங்க, பெத்த பிள்ளைய தாயே கொன்னு இருக்கிறா. எவ்வளோ செய்தி ஒவ்வொரு நாளும். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. பெற்றெடுத்த பிள்ளைய ஜோசியக்காரன் சொல்லிட்டான், நாள் பார்க்குறவன் சொல்லிட்டான்னு. போன வாரத்தில் ஒரு செய்தி, வட மாநிலத்தில் பிறந்த குழந்தை 7 மாதம் தான் இருக்கு. 7 மாதமா 3 மாதமான்னு தெரியல. அந்த குழந்தைக்கு பயங்கர ஜுரம். இவங்க டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகாம ஜோசிகாரன் அவன் சொல்லியிருக்கிறான் பேய் பிடிச்சிருக்குது, அதனால 40 இடத்துல சூடு போடணும்னு சொல்லியிருக்கிறான். 3 மாசமா 7 மாசமா தெரியல, 40 இடத்துல சூடு போட்டிருக்கிறாங்க. சிஸ்டர், பிரதர், ஒரு பிஞ்சு குழந்தை 40 இடத்துல சூடு போட்டால் எப்படிங்க உயிரோடு இருக்கும்? அது பெத்த பிள்ளைய நரபலி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க பெற்றோர். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிள்ளைங்க எழும்பி பெற்றோரை கொண்டு போட்டுறாங்க. இன்னைக்கு கொலை இதெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கு பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, சுத்த இருதயம் இல்லாதவர்களா ஜனங்க இருப்பாங்க கடைசி நாட்கள்ல. அதன் மத்தியில சபை சுத்த இருதயம் உள்ளவங்களா இருக்கணும். என்னை நீ தரிசிக்கணும்னா உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். உன் இருதயம் பாவிகளோடு இணைஞ்சிடக்கூடாது. உன் இருதயம் உலகத்தோடு இணைஞ்சிடக்கூடாது. உன் இருதயம் எனக்கு பிரியமா மாறட்டும் மகளே. உன் இருதயம் என் வழியில நடக்கட்டும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி நடத்த. ஒப்பு கொடுங்க சிஸ்டர். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கடைசி நிமிஷத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. வேற ஒரு அனுகிரக காலம் இல்லை, வேற ஒரு ரட்சணிய நாள் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிமிஷம் தான் கடைசி நிமிஷம். எப்ப வேணாலும் கிறிஸ்து வெளிப்படலாம், எப்ப வேணாலும் கிறிஸ்து இறங்கி வரலாம், எப்ப வேணாலும் எக்காலங்கள் துடிக்கப்படலாம், எப்ப வேணாலும் கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்கலாம். அவர் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். பிரதர், உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீங்க. உங்க இருதயம் ரெண்டு நினைவா இருக்க கூடாது. எலியா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? பாகால் தெய்வமானா பாகால் கிட்ட போயிடுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தர் கிட்ட வாங்க. ஏன் ரெண்டு நினைவில் இருக்கிறீங்க? இங்க வந்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, வந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, நாள் பார்க்கறது, விக்கிரக ஆராதனையில கலந்து கொள்றது, பாவத்தை செய்யறது, சுத்த இருதயம் இல்லாம இருக்கிறது, ரெண்டு இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே. இல்ல, உன் இருதயம் இன்னைக்கு சுத்த இருதயமா மாறட்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க இருதயம் சுத்த இருதயமா மாறணும். நான் ஒண்ணு பண்ணுங்க. தாவீது சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்க வாக்கை என் இருதயத்துல வச்சேன். வசனம் தாங்க உங்களை சுத்தமாக்கும், வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். அதுதான் இருளில நடக்கிற நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. நிறைய டைமை வேதத்தை படிக்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. நிறைய டைமை வேதத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க இருதயம் வழியருகே இருக்கிற இருதயமா இருக்கக்கூடாது. உங்க இருதயம் கற்பாறை நிறைந்த இருதயமா இருக்கக்கூடாது. உங்க இருதயம் முள்ளுள்ள இருதயமா இருக்கக்கூடாது. உங்க இருதயம் நல்ல நிலம் இருதயமா இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற இருதயம். அதுதான் தேவனை தரிசிக்கிற ஒரு. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். 100% உடைய வார்த்தை வாசிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் அன்று எங்கள் நேரத்தை நாங்கள் செலவிடங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றி ஆசிரியர் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும். உடைய வருகையில் உங்களை தரிசிக்கிற பிள்ளைகளா ஒருத்தரும், எங்கள் சபையில் இருக்கிற ஒருத்தரும், ஊழியக்காரன்லேருந்து கடைசி விசுவாசி வரைக்கும், இனிமே புதுசாக வரப்போகிற விசுவாசி வரைக்கும் ஒருத்தரும் கைவிடப்பட்டிருக்கூடாது ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலையில் போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கும், எங்களை பரிசுத்தமாக்கும். உங்கள் வருகையில் உங்களை தரிசிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிகன மகிமுமக்கே செலுத்தும். இந்த வாரங்களில் பிறந்த நாள், திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அன்று ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிங்கப்பா. குறைகளோடு இருக்கிற பிள்ளைகளை நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க பாதுகாத்து நடத்து ஆண்டவரே. வருகிற வாரங்கள் இருக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த லெந்து நாட்களில் நாங்கள் எல்லாரும் உங்கள் அண்டையில் அன்று உண்மையில நிலைத்திருக்க, இன்னும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைய, இன்னும் ஜெப வாழ்க்கையை கூட்ட, இன்னும் வேத வாசிப்பை கூட்ட, இன்னும் அந்நிய பாஷை ஜெபத்தை கூட்ட உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கும். பரிசுத்தாவை உதவி செய்யும்படி ஜெபிக்கும். உடைய கரங்களை ஒப்பு கொடு. எல்லாரையும் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆசீர்வாதங்களை